வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கூட்டுறவு வங்கிகளில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அந்த ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. என்ன எதுன்ற பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை செய்ய போகிறாங்க மக்களே. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுதான் இப்போ இருக்கிற ரொம்ப பேர் எதிர்பார்க்குற அந்த ஒரு தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அறிவிப்புங்க. நகைக்கடன் அப்படின்றத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 அதிமுக ஆட்சியில் சரி திமுக ஆட்சியில் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை தான். விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி. ஸோ மக்களுக்கு சிறந்த தள்ளுபடி அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எளிதாக யார் வேணாலும் நகைக்கடனை எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன், சில ரூல்ஸு தளர்வுகள் எதுவுமே இல்லை. ஆனால் தள்ளுபடிக்கு இந்த டைம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே தள்ளுபடி கொடுத்து அதை ரிட்டர்ன் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்காது. கட்டுப்பாடுகள் அற்ற நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ தமிழகத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருதுங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு பிறகு அந்தந்த கட்சிகள் ஆல்ரெடி அதிமுக அறிவிச்சிட்டாங்க, ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அப்படின்ற மாதிரி சில முக்கிய தகவல்களை தேர்தல் அறிக்கையை முழுமையாக வெளியிட போகிறாங்க. அந்தந்த கட்சிகள் அதிமுக, திமுக, டிவிக்கு எல்லா கட்சிகளுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26க்கு பிறகு அந்தந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறாங்க. ஸோ தேர்தல் அறிக்கையில் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு தகவல் நீடிக்க போகுது. என்ன அந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, எல்லா தள்ளுபடியுமே கொடுக்க போகிறாங்க மக்களே. ஸோ இதில் எளிமையாக வாங்குறது அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி. உங்கள் கையில் 5 சவரன் நகை இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் இப்போயே வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே அருகாமையில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் வச்சுக்கோங்க. உடனடியாக இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்கான ஒரு அரசு தரப்புலேருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. அரசு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வர இருக்கு. ஸோ அரசாணை என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த தள்ளுபடியை கொடுக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னா 5 சவரனுக்குள்ளாமல் வச்சுருக்க எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட் தான். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இதோடைய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார வந்துடும், இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் தள்ளுபடி பண்ணுறான்ட்டு அறிவிப்பு வந்துடும். அதனால் நகைக்கடனை வைக்கிறதுக்கு கடைசி தேதி அப்படின்னா ஜனவரி 31 தாங்க இறுதி. இதுக்கு மேலே நீங்கள் நகைக்கடனை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி வராது. பிப்ரவரிக்கு அப்புறம் வச்சிங்க அப்படின்னா தேர்தல் தேர்தலில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே தேதிகள் வெளியிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதனால் இதுக்கு முன்னாடியே உங்கள் அருகாமையில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை நகைக்கடனை வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 46,400 கோடி நகைக்கடனை தள்ளுபடி பண்ண போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.